சார் வணக்கம் சார். சார் இப்போ நம்ம தென் தமிழகத்தை பொறுத்தளவு எடுத்துக்கிட்டிங்கன்னா பிஜேபியிலையும் சரி, பிஜேபியில் வந்து அதாவது ஒரு இஸ்லாமிய சமூகத்திலிருந்து ஒருத்தர் வந்து மாநில தலைவராக இருக்கார் அப்படின்னா நீங்கள் தான். இதை நான் இந்த கேள்வியை கேட்கறதுக்கான சரியான நபராகவும் நீங்கள் தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். விஜய் கட்சியில் இப்போ சேர்ந்த பெருவாரியான உறுப்பினர்கள் அவருடைய ரசிகர்கள் இப்போ தொண்டர்களாக மாறி இருக்காங்க. அதையும் தாண்டி சீமான் கட்சியிலேருந்து விலகி நான் வந்து விஜயினுடைய தமிழக வெற்றி கழகத்தில் இணைகிறேன், விடுதலை சிறுத்தைகள்லேருந்து நான் விஜயினுடைய தமிழக வெற்றி கழகத்தில் இணைகிறேன்னு சொல்லி பெருவாரியானர் உண்மையாகவும் இணைஞ்சிருக்காங்க. அதுக்கான சான்றுகளுமே நம்ம கிட்ட இருக்கு. இது உங்களுடைய பார்வையில் எப்படி சார் இருக்கு? அது ஏற்கனவே விஜயனுடைய நிறைய ரசிகர்கள் தான் சீமான் இருந்திருக்காங்க. சீமானுடைய போக்கும் அந்த ஒரே ஸ்டைலான ஒரு அவருடைய அரசியல் பார்வையும் மக்களுக்கு அது பிடிக்கல. அதனால தான் வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த இளைஞர்கள் சமுதாயம் வந்து இப்போ நிறைய வந்து அண்ணாமலைஜியினுடைய பின்னாடி போயிட்டுருக்காங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நாங்கள் பாரதிய ஜனதா கட்சி ஒரு 5 வருடத்துக்கு முன்னால், அதாவது எங்களுடைய அண்ணாமலைஜி வருவதற்கு முன்னால் எடுத்த விழுக்காடுகளையும் வாக்கினுடைய விழுக்காடுகளையும் இப்போது இருக்கக்கூடிய நடந்து முடிந்த தேர்தலில் உங்களுக்கு தமிழகத்தில் நீங்கள் பார்ப்பீங்கன்னா மொத்த இதுலேயும் நாங்கள் பல கோடி ஓட்டு வித்தியாசத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். பட் தமிழகத்தில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நிறைய மாவட்டங்களில் இன்றைக்கி செகண்டுக்கு போயிருக்கிறோம் தனியாக. அதாவது ஒரு மிகப்பெரிய பலம் இல்லாமலேயே எந்த கட்சியினுடைய திராவிட கட்சியினுடைய கூட்டணி இல்லாமலேயே செகண்டுக்கு போயிருக்கிறோம்னா இப்போ எல்லாரும் எங்ககிட்ட தான் கூட்டணிக்கு வரணும். அது மட்டும் இல்லை, சீமானுடைய இது வந்து தேய்ப்புறையாக தான் போயிட்டுருக்கு. அவருடைய ஒரு ஸ்டைலு எல்லாத்துக்கும் எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுறது, எதுக்கு எடுத்தாலும் வந்து ஒரே ஸ்டைலில் மக்களை வந்து மக்களை வந்து எல்லா நேரமும் எப்பவும் முட்டாளாக்க முடியாது. நீங்க சொல்ற கருத்தோட எனக்கு உடன்படுறேன். ஏன்னா அவங்களுடைய கட்சியில் இருக்கக்கூடிய மாவட்ட தலைவராக இருக்கட்டும் இல்லை நிர்வாகிகளாக இருக்கட்டும், சீமான் வந்து கட்சியை மதிக்க மாட்டாரு, கூட இருக்க தொண்டர் அவர் மதிக்கிறது இல்லை. அவருடைய கட்சி தொண்டர்களையே அந்த கோபத்திலேயே இருந்து ஆட்சி பண்ண முடியாது. இவர் ஏதோ வந்து பாரம்பரியமாக அரசியலில் வந்தது மாதிரி எனக்கு தெரியல. ஆக்சுவலாக என்னுடைய அரசியல் வாழ்க்கையிலேயே நான் தெரியல. ஏதோ ஒரு சினிமாவில் நடிச்சிட்டு இவரும் சினிமாவில் இயக்குனராக இருந்து அப்படி வந்து ஒரு ஏதோ ஒரு கான்செப்டை கொண்டு வந்து அப்படி வந்திருக்காரு தவிர, அவருடைய பேச்சுடைய ஒரு சில திறமைகள் வந்திருக்காரு தவிர அவர் உழைத்தார், உயர்ந்தார், அப்படி வந்து நாட்டு மக்களுக்காக பணி செய்தார், நாட்டு மக்களுடைய தேவைகளை அவர் ஏதோ வந்து ஒரு போராடி அந்த மாதிரியே தெரியல. அவர் ஏதோ ஒரு அரசியல் கட்சியினுடைய கருத்துக்களை வெளியிட்டு அந்த கருத்தில் தன்னை முன்படுத்த பார்க்குறாரு தவிர மற்றபடி அவர்கிட்ட அரசியல் சார்ந்த இது ஒன்றும் இல்லை, அந்த ஸ்டஃப் இல்லை அப்படின்னு நான் சொல்ல முடியும். இப்போ விஜயனுடைய கட்சி ஆரம்பிச்சது வந்து சீமானுக்கு பெரிய பின்னடைவுன்றாங்க. 100% இருக்கிற காரணம் இப்போ அதாவது விஜயினுடைய கட்சி வந்து நிச்சயமாக தமிழக வெற்றி கழகம் வந்து அது வந்து பிஜேபியெல்லாம் தாண்டி போகணுன்னு வரலாறுல கூட கனவு காண முடியாது. அது ஆக்சுவலாக நிச்சயமாக அது இம்பாசிபிள். அது நிச்சயமாக இது வந்து யூ கெனாட் ட்ரீம். நான் அதை தான் சொல்ல முடியும் ஆக்சுவலாக. பட்டு எனக்கு தெரிந்து நான் வந்து எம்ஜிஆர் காலத்துலேருந்து மாணவர் அணியில் இருந்து நான் வேலை பார்த்துட்டு இருக்கிறேன் ஆக்சுவலாக. என்ன அப்படி பார்க்கும்போது ஒவ்வொரு தலைவர்களும் எப்படி தங்களை இந்த தமிழகத்துக்கு அறிமுகப்படுத்தி எப்படி உழைத்து வெளிவந்தார்களோ அந்த எந்த தன்மையுமே விஜய்கிட்டையும் இல்லை, சீமான்கிட்டையும் இல்லை. ஆனால் கண்டிப்பான முறையில் விஜயனுடைய கட்சி சீமானுக்கு பின்னடைவு தான். இல்லை, அது 100%. விஜயனுடைய கட்சி மட்டும் இல்லை, அண்ணாமலைஜி வந்தது பல கட்சிகளுக்கு வயிற்று வழியாக தான் இருக்கு. அப்போ அண்ணாமலைக்கு நீங்கள் விஜய் சவாலா எடுத்துக்கலையா? விஜய் வந்து உங்களுக்கு ஒரு போட்டியாளர். விஜய் வந்து எங்களுக்கு சரி நேற்றுக்கு தொடங்கின கட்சியெல்லாம் பார்த்து ஒரு ரசிகர், இப்போ யாரு சினிமா நடிகர் கட்சி தொடங்கினாலும் அவங்க பின்னாடி அந்த ரசிகர்கள் போவது இயற்கை. அது தமிழகத்தில் மட்டுமல்ல, எல்லா மாநிலங்கள்லையும் ஒரு 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 சினிமா பிரமுகர் ஒரு முன்னிலையில் இருக்கக்கூடியவர் ஒரு கட்சியை தொடங்கும் போது அவங்க பின்னாடி அது ரசிகர்கள் போகிறது வந்து வாழையடி வாழையாகவே இருக்கு. அதனால அவர் வந்து முதலமைச்சர் ஆவார், அவர் 10 சீட்டை பண்ணுவாருன்னா இப்படி விஜயகாந்த் எல்லாம் பேசியிருந்தது. பேசிக்கலி அவர் வந்து நிறைய பண்ணியிருந்தார். இல்லை, இப்போ நம்ம வந்து தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்களும் நடிகராக இருந்தவர் தான். இப்போ நம்ம அருகில் இருக்கக்கூடிய மாநிலமாக இருக்கிறதுலே பவன் கல்யாண் அவர் துணை முதல்வர் இருக்கிற அவரும் நடிகர் தான். இப்போ கேரளாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட அவர் சுரேஷ் கோபி அவருமே நடிகர் தான். ஆனால் அவங்களுக்குலாம் ஒரு பின்னணி இருக்குது. இப்போ சுரேஷ் கோபி சார்லாம் வந்து அவங்க வந்து ஒரு முன்னணியில் இருக்கிறாங்க, இப்போ அரசியல் களத்தில் வந்து பெரிய பொசிஷனில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு பின்னணி இருக்குது. மோடிஜி என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னணி
மோடிஜியினுடைய உழைப்புல வந்தவங்க தான். இப்போ எம்ஜிஆர் ஆட்சி செய்யும் போது, ஜெயலலிதா அம்மா ஆட்சி செய்யும் போது அவங்க கேண்டிடேட்டுக்காக யாரும் ஓட்டு போடல. இப்ப திமுக அந்த தலைவருக்காகத்தான் ஓட்டு போட்டாங்க. தலைவருக்காகவே மக்கள் வாழ்ந்தாங்க, மக்களுக்காக தலைவர்கள் வாழ்ந்தார்கள். அதுபோல இப்போ அண்ணாமலைஜிக்காக இன்னைக்கு அண்ணாமலைஜி வந்து லண்டன் போகும்போது கூட எப்போ வராருன்னு தான் மக்களுடைய பார்வை இருந்த தவிர, விஜய் பக்கமோ இன்னைக்கு சீமான் பக்கமோ திருமாவளவன் பக்கமோ மக்கள் பார்வை இல்லை. இல்ல அப்ப திமுகவுக்கு வந்து கண்டிப்பா 2026ல பிஜேபி ஒரு சவால் விடக்கூடிய கமாண்டிங் பொசிஷன்ல இருக்கும்னு நினைக்கிறீங்களா? நீங்களே நினைச்சு பாருங்க. அதாவது இப்ப நடந்து முடிந்த தேர்தலில் என்ன நாங்க வந்து ரொம்ப பெருசா ஒர்க் பண்ணல. அண்ணாமலைஜி தன்னுடைய முழு கவனத்தையும் பாத யாத்திரையில தான் இருந்தாங்களே தவிர அந்த முழு முயற்சி நம்ம எடுத்திருந்தா வரக்கூடிய தேர்தல், அதாவது முழு முயற்சி அவர் எடுத்தாரு. அதாவது அரசியல் ரீதியாக நாங்க வந்து என்ன பண்ணோம்னா வந்து முழு கவனம் அதில் செலுத்தல. அதனால எங்களுக்கு ஒரு நாங்க ஒரு 15 தொகுதியில் வரக்கூடியது சின்ன ஒரு பின்னடைவு இருந்தது. ஆனால் ஒட்டுமொத்த வாக்குகளை பார்த்தீங்கன்னா நாங்கள் திராவிட ஏற்கனவே இந்த சீமான் கட்சியை விட மற்றபடி இருக்கக்கூடிய ஈவன் அதிமுக விட நாங்கள் செகண்ட் இடத்துல வந்திருக்கிறோம். 25-30 வருடங்களாக இந்த நாட்டை ஆண்ட அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை விட நாங்கள் நிறைய இடத்துல செகண்ட் இடத்துல வந்திருக்கிறோம். சார் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பல கட்சிகள் ஒரு விஷயத்தை முன்னெடுத்து வைக்கிறாங்க. அதாவது எந்த கட்சி ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் பங்கு கொடுக்குதோ அந்த கட்சியோட நாங்கள் சேர தயார் அப்படின்னு சொல்லி திருமாவளவன் ஒரு கிரீன் சிக்னல் கொடுத்துருக்காரு, விஜயும் ஒரு கிரீன் சிக்னல் கொடுத்துருக்காரு. இதை ஆதரிச்சுமே பல கட்சிகள் பேசியிருக்காங்க. இப்போ பிஜேபியினுடைய கூட்டணியில் வரக்கூடிய கட்சிகளுக்கு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கிடைக்குமா கிடைக்காது? எங்களுடைய சித்தாந்தத்தைப்படி பிஜேபிக்கு ஒரு சித்தாந்தம் இருக்கு, பிஜேபிக்கு ஒரு பிரின்சிபல்ஸ் இருக்கு, ஒரு கான்செப்ட் இருக்கு. என்ன அது நீங்க வந்து ஒழுக்கம், கட்டுப்பாடு, இது எல்லாமே பிஜேபிக்கு இருக்கு. என்ன அப்போ அதை சார்ந்து அந்த எங்களுடைய கொள்கைக்கு யார் ஒத்து வராங்களோ அவங்களை நிச்சயமாக நாங்கள் ஆதரித்து நாங்கள் இப்போ பல மாநிலங்களை எடுத்தீங்கன்னா நாங்கள் அப்படி துணை முதல்வர் அந்த மாதிரிலாம் படித்தானே இருக்கிறோம். ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு உண்டு, பங்கு கொடுத்து தான் இருக்கிறோம். இப்போ பிஜேபி 2027 ஆட்சி அமைக்கும் பட்சத்தில் யார் முதல்வர் வேட்பாளராக இருப்பார்? முதல்வர் வேட்பாளர் வந்து எங்களுக்கு, அதாவது என்னை பொறுத்தவரையில் நான் விரும்புவது அண்ணாமலைஜி தான் முதல்வர் வேட்பாளராக வரும்னு விரும்புகிறோம். மற்றபடி தலைமை எங்களுடைய மோடிஜி என்ன விரும்புகிறாரோ அதுதான் இந்த கட்சிக்கு கட்டுப்பட்டு தான் எல்லாரும் இருக்கிறோம். 2026ல் அண்ணாமலை அவர்கள் முதல்வர் ஆகிட்டாரு. அவர் போடக்கூடிய முதல் கையெழுத்து இதுவாக இருக்கணும், உங்களுடைய விருப்பம் ஒன்று இருக்கும்ல? முதல் கையெழுத்து இந்த போதை ஒழிப்பு, அதாவது அந்த நாட்டில் மக்கள் வந்து மதுவுக்கு அடிமையாயிட்டு இருக்கிறத ஒழிக்கக்கூடியதான் எனக்கு தெரிந்து முதல் கையெழுத்தாக இருக்கும். இரண்டாவது கையெழுத்து யாருமே லஞ்சம் வாங்கக்கூடாது என்ற இரண்டாவது கையெழுத்து லஞ்சத்தை பற்றியதாக இருக்கும் என்பதை நான் தெளிவுபடுத்தி சொல்லிக்கொள்வேன். அரசியல் சார்ந்த தகவலை அடுத்தடுத்து வரக்கூடிய பேட்டிகளை தருவீங்க நம்புறேன் சார். நன்றி சார்.